வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஒரு கோவிலுக்கு போக போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உருவம். ஸோ அந்த உருவத்தோட இங்கே மக்கள் சைனாவில் இன்னமும் அந்த தெய்வத்தை வழிபடுறாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. நம்ம இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ஐலாண்ட், சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்ட் தான். ஸோ இந்த ஐலாண்டோட பார்த்திங்கன்னா தென்னை மரம், எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ நான் வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே நிறைய பைக் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து மக்கள் இன்னமும் வந்து பைக்கை வந்து ரொம்ப பழசு தான். இங்கே நான் பைக் வந்து புதுசு கிடையாது. நிறைய வண்டிங்க பழைய வண்டி பார்ப்பீங்க. ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகவே எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து பைக் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னமும் நிறைய புது புது மாடல், புது புது டிசைனில் பைக் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஐலாண்டில் வந்து பெட்ரோல் பைக்கு பயன்படுத்துறதுக்கு தடை. பெட்ரோல் பைக் இங்கே வந்து யாருமே பயன்படுத்த முடியாது. மெயினான சிட்டிக்குள்ளே பைக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பைக்குக்குமே இவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க, லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வாங்கி இங்கே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே சைக்கிள்ஸ், இந்த ஆன்லைனில் பே பண்ணி இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சைக்கிள்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு இன்னமும் இங்கேருந்து இந்த ஏரியாவிலேருந்து இன்னும் பக்கத்து ஏரியாவில் தான் அந்த கோவில் இருக்குது. அன்பா அங்கே தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நான் இன்னமும் சில விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அந்த ரோடு வந்து இன்னமும் கொஞ்சம் தூரம் போகும். ஸோ இந்த பில்டிங் இங்கேருந்து பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கும், ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் பாருங்கள், நிறையா உணவுகள் இருக்கும், ரொம்ப வித்தியாசமான உணவுகள் இருக்கும். அங்கே தான் அந்த கோவில் இருக்குது. வாங்க போகலாம். இப்போ நம்ம நெருங்கி அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கிட்ட வந்துட்டோம். எனக்கு பின்னால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓல்டு ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னாங்க, சீலு அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஃபேமஸானது, ரொம்ப பழமையான கட்டிடமும் கூட. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்போ வந்து பழக்கத்தில் இல்லை. கோவிட்டில் வந்து இது வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ் ஸ்ட்ரீட்டு, சீ ஃபுட்டு எல்லாமே இதில் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைக்கூ சீலு ஸ்நாக்ஸ் ஸ்ட்ரீட்ஸ்னு அந்த சைன் போர்டு அங்கே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே அங்கே தெரியும், ஹைக்கூ சீலு ஸ்நாக்ஸ் ஸ்ட்ரீட்ஸ்னு. ஸோ இந்த சைன் போர்டு அங்கே வச்சுருந்தாங்க. இப்போ வந்து லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப பயங்கரமாக லாஸ் ஆகவும் கோவிட்டுக்கு அப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அது இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சிலர் சொல்லுவாங்க இந்த தெய்வத்தோட மகிமை அப்படின்னு சொல்லுவாங்களே, நானும் அது பிலீவ் பண்ணுறேன். இங்கே பக்கத்தில் உள்ள நிறையா மால் இதுனா வந்து இது வந்து டூரிஸ்ட் ஏரியானால கோவிட்டுக்கு அப்புறம் லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஏரியா, நமக்கு போகிற ஏரியா வந்து பிஸ்னஸ் வந்து இன்னமும் ஸ்டில் அலைவ், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆமாம். ஸோ நான் போய் பார்ப்போம் அந்த கோவில் எப்படி இருக்குது, அங்கே என்ன தெய்வத்தை வழிபடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்கள் சைனா பற்றி தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம். இன்னமும் உங்கள் ஆரம்பிக்கல போல் இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டு. பட் நம்ம ஏர்லியாக வந்துட்டோம், உள்ளுக்குள்ளே போவோம். இதுனா ஃபுட் ஸ்ட்ரீட் தாங்க. இது பார்த்திங்கன்னா லாட்ரி கடைங்க. இங்கே வந்து லாட்ரி வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஆனால் மக்கள் யாரும் இங்கே வந்து லாட்ரிக்கு வந்து அடிக்ட் கிடையாதுங்க. சும்மா எப்போனாலும் ஒருத்தவங்க எடுப்பாங்க. தினம் லாட்ரி எடுக்கிற மாதிரினா ஆட்கள் இன்னும் கிடையாது. இது வந்து கோல்டு நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்டு நூடுல்ஸ், அதாவது சைனீஸில் வந்து லாங்மியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ இங்கே யாருமே ஆள் இல்லைங்க. மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் 12-1 மணிக்கு மேலே வந்தோன்னா இங்கே க்யூ கட்டி நிற்பாங்க வாங்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்ஸு. நம்ம ஏர்லியாக வரவும், ஸோ அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் ரொம்ப ஏர்லியாக வந்திருக்கேன். இங்கே நிறையா இது இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ரோஸ்டட் டக் அப்படின்வாங்க. வாத்தை ஒரு இதில் போட்டு சுட்டு இந்த மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க, வாத்து கோழியெல்லாம். இந்த வாத்து வந்து சைனாவில் எந்த இதில் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்காவ் அப்படின்னாங்க, ஓகேங்களா? மக்காவ் அப்படின்னு ஒரு கேஷ்யூ ஏரியாக்குள்ள அங்கே உள்ள வாத்து வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு
சொல்லுவாங்க. என்னோடய நண்பர் வந்து ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக இருக்கார், சைனீஸ். அவங்க வந்து அந்த மக்காவிலேருந்து அந்த வாத்தை வாங்கி தான் அந்த ஹோட்டலுக்கு வந்து சர்வ் பண்ணாங்க. அங்கே டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுதான் நூடுல்ஸ் தான். இந்த கடை பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் கடை தான். சைனாவில் பிரேக்ஃபாஸ்ட்டே நூடுல்ஸ் நூடுல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் மேகியோட கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப சத்தான நூடுல்ஸாக இருக்கும். அதான் இன்னமும் ஆரம்பிக்கல இவங்கன்னா. ஈவினிங் போல் அதுக்கு மேலே தான் இங்கே வந்து வியாபாரமே இருக்கும். மக்கள் வந்து கூட்டத்தூட்ட வருவாங்க. நிறையா இங்கே கூட்டம் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இப்போ ஆள் இல்லாமல் இருக்குதுங்கள, அப்படியே இங்கே அந்த டோட்டலாக இந்த ஸ்ட்ரீட் வந்து மாறிடுங்க. அந்த ஸ்ட்ரீட்டு அப்படியே மக்கள் அதிகமாகிடுவாங்க. எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டோம். ஸோ இந்த மார்க்கெட்டோட ஸ்டார்டிங்கில் தான் அந்த கோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இது ஒரு தாய்லாந்து கோவில் தான். நான் சொல்கிற நம்ம ஊர் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில், இதே கோயிலோட இதில் தான் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த தாய்லாந்து கோவிலை பார்த்தா கூட நீங்கள் கணிக்கலாம். இப்போ நீங்கள் இதுதான் அந்த கோவில் இருக்க ஏரியா, நம்ம வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வச்சுக்காங்க பாருங்கள். இவர் தான் வந்து யார், போதி தர்மர். தெரியுதா உங்களுக்கு? இவர் போதி தர்மரோட இது வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் வச்சுருப்பாங்கள்ல, யாழின்னு வச்சுருப்பாங்களே. ஸோ இந்த சிங்கம் பார்க்க ஆல்மோஸ்ட் நம்ம யாழியோட மாதிரி தான் இருக்கும். யாழி இருக்குல்ல, அதோட சேஃபில் தான் வச்சுருப்பாங்க. இங்கே எப்படி வழிபடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சூடம் ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து ஊதுபத்தி தாங்க ஏற்றுவாங்க. இந்த ஊதுபத்தி இங்கே வச்சுருப்பாங்க. நிறைய ஊதுபத்தி இங்கே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான், யாரும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஊதுபத்தி எப்பொழுதுமே இங்கே ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க. கீரையே யார் வேணால் எடுத்து இதை பயன்படுத்திக்கலாம். ஊதுபத்தி தான் இங்கே வச்சுருப்பாங்க. சிலர் வந்து இங்கே வந்து யார் வேணாலும் வந்து படைக்கலாம், இந்த ஆஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி பழங்கள், ஸ்நாக்ஸு. இங்கே ஊரில் இந்த மக்கள் இந்த மாதிரி தான் ஆஃபர் பண்ணுவாங்க. அதற்கான தட்டுனா நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கலாம். பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பிளேட்ஸ் இல்லைன்னா இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான தெய்வத்துக்கு படைக்க வேண்டிய பொருளை வாங்கிட்டு வந்து இந்த பிளேட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு தெய்வம் வழிபாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டுனால இதுதான் அவர். இவரை உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்து சொல்லுங்கள். ஆமாங்க, விநாயகர் தான். ஸோ இவருக்கு வந்து கை வந்து பின்னமாய் உடஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் மக்கள் வழிபாட்டில் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து கும்பிட்றாரு பாருங்கள். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து அந்த தெய்வத்தை வழிபடுறாரு. இங்கே வந்து அந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இது ரொம்ப ஒரு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அது, நம்ம ஊர் தெய்வத்தை இங்கே இன்னமும் வழிபட்டு இருக்காங்கன்னு. ஆமாங்க, இது ரொம்ப ரேருங்க. ஆனால் இங்கே இருக்க இதை பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா விஷயங்கள் இங்கே புரியும். பஞ்சபூத தத்துவங்கள் இங்கேயும் இருக்குது. நம்ம சாமி கும்பிடும்போது வீட்டில் வந்து பஞ்சபூத வழிபாடு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது உணவுன்றது மண் தத்துவம், நீர் வந்து நீர்க்கான தத்துவம், அந்த துளசி போட்டுப்போம்ல அது வந்து நீருக்கான தத்துவம், ஊதுபத்தி வந்து காற்றுக்கான தத்துவம், அதுக்கப்புறம் சூடம் வந்து நெருப்புக்கான தத்துவம், பெல்லோட சவுண்டு வந்து ஆகாயத்துக்கான தத்துவம். இந்த மாதிரி நம்ம பஞ்சபூத தத்துவத்தை வச்சு நம்ம வழிபடுவோம். இங்கேயும் அதையே இருக்குது. ஸோ அந்த பஞ்சபூத தத்துவம் இங்கேயும் பயன்படுத்துவாங்க. நீர், உணவு, நெருப்பு, ஆகாயம். காங் பெல் அடிப்பாங்க. காங் அடிக்கிற பெல் இருக்கும். இல்லை நம்ம ஊர் கோயில் அடிப்போம்ல பெல்லு, மிஷின் அடிக்கும்போது ட்ரம், அதுவும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இன்னமும் அந்த வழிபாடு இருக்குது. தெய்வங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிமிலர் தான். இப்போ நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்க இந்த புத்தர் கோயிலில் கூட நீங்கள் கவனிக்கலாம். இங்கே இருக்க தெய்வம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த தெய்வத்தை பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இங்கே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகி தெரியும். அவர் கையில் பார்த்திங்கன்னா சக்கரம் இருக்கும். விஷ்ணு இல்லை, ஸோ விஷ்ணு தான் இங்கே இருக்கார். இன்னும் உங்களுக்கு இந்த பொசிஷன்லேருந்து பார்த்தா நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், விஷ்ணுவை தான் இங்கே வழிபடுறாங்க, புரியுதுங்களா? ஆனால் விஷ்ணு
பிரம்மா, சிவன், இந்த 3 தேவர்கள் இருப்பாங்களே, ஸோ அது அப்படி தான் வழிபடுறாங்க நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், சிவன் இருக்கார், கையில் சூலாயுதம் இருக்குது இந்த பக்கத்து. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அது அவர் அமர்ந்திருக்க பொசிஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஏஷியாவில் நம்ம பெருமையாக சொல்லணும்னா இந்த ஆன்மீகம் நம்ம இந்தியாவிலேருந்து வந்ததுக்கான தடயங்கள் நிறையா இருக்குது. நம்ம அதை பார்த்தாலே ரொம்ப அழகாக சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். சைனீஸ் மொழி பற்றி தெரிஞ்சுக்கலாம், சைனீஸ் கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாம், நிறையா புதிய விஷயத்தை கற்றுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.